Thank you so much, sir. So, அடுத்து நம்ம பேசிட்டு போற பர்சன் பத்தி சொல்லணும்னா ஒரு சில பேருக்கு பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும், இல்லை அவங்களோட டயலாக் டெலிவரி இருக்கும், இல்லை அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்க்ரீனில் அவங்களோட கை வச்சதுல வேஸ்ட் ஆகாது. உங்கள் பேரை கொஞ்சமாவது நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஜாலியாக ஓரமாக அவங்க வந்து ஏதோ சாப்பிட்டு இருந்தோம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு டைலாக் எடுத்து யாரை வந்து அந்த உங்கள் வேலை தானே அது முருகாவா. சரி, இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதன், முருகாங்க, இந்த டீம் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுட்டேன். சந்தான அந்த டீமில் சேர்ந்ததுனால ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது தலைவரை சமைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி வீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் பக்கம் நினச்சானா கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும். இதை வச்சு ஒன்றும் 4 படம் கிடைக்கணும். இல்லைனா கரெக்டாக நம்ம படம் இப்படி ஓடும், வேற வழி இல்லையே. நேரில் அப்படி போதுமா முச்சல நேரில் நடிச்சா உங்களுக்கு தமிழ் சினிமா பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுறவங்க வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர் அவருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எதுக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாத தெரியாது. நான் இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கான்செப்ட் கேரக்டர் சத்தியம் பண்ணார் அந்த கேரக்டரு. பட்டு ஜெயலலிதா அப்போ வந்து என்னுடைய பாட்டில் வந்து சேனல், அதனால என்ன பண்ணுறாரு, என்னையும் சேர்த்து பிஸியாக சொல்லி விட்டார். இல்லைன்னா அன்றைக்கே தாயினோட வேற லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருக்கிறதுனால அந்த சந்தானம் மூலமா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு முதலாளி தெரியும். அதாவது இந்த ஆர்யா அப்புறம் ப்ரொடக்ஷனில் அப்புறம் நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷன் நடிச்சது ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே போதுன்னு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேசி பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கலாம் பேசுவாங்க, நிறைய நிறையா படத்தை என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ. நோய் நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறேன். ஆனால் யாஷிகா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் கூட, ஒரு ஹாரர் ரொமான்டிக் ஃபிலிமாக ரொம்ப அழகாக பார்த்துக்கிற ஒரு நடிகை. இன் பர்சன் ஐ திங்க் இஸ் வெரி வெரி ஸ்வீட் ஹார்ட். ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு ஷேர் யூ வேர்ட்ஸ். So much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually, one funny story இருக்கு. நான் நடிக்க ஆரம்பிச்ச உடனே had done a small scene in Inima Idda with Sandanam sir. He was my first co-actor. So அவங்கள ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும்போது I'm working with him and ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, Harivar, for being here, and I want to thank Arya sir for the production and our roast channel in the மாதிரி particular I should be there. like அவங்க சொன்ன மாதிரி பேய் படமே பேய் இருக்கா நான் கண்டிப்பாக இவங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தோம்னா அத்தனை ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாகவும் சரி, வில்லனாகவும் சரி, பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய படங்கள். அண்ட் முக்கியமாக இவருடைய குரல் வந்துட்டு நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நமக்கு பரிச்சயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நிறைய ஃபிலிம்ஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து முன்னாடியே ஒரு வாய்ஸ் தான். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஐ நோ ஹிம் பர்சனலி ஆல்சோ. அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த். ஏதாவது ஒரு டவுட் கிட்ட கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாரு. நல்ல ஒரு பர்சன் ரவி சார். வெரி ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ். நடக்கிற வேண்டியது ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரணம் இல்லை. மற்ற கேரக்டர் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்றபோது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைன்னா வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணி போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்க ஜனங்க சிரிக்கிறதுனா ரொம்ப பயங்கர பிரத்யேகமான கஷ்டம்.